ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாய் தேவ சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தருடைய கண்கள் நம்மை உற்று கவனித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஜனங்கள் எதற்காக என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள்? அவருடைய இருதயத்தின் பாரம் என்ன? நான் அவருடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆவலுள்ளவராய், வைராக்கியம் எனும் சால்வையை அணிந்தவராய் இந்த இடத்துல அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற காற்றை எல்லாரும் உணர்றீங்கல்ல? அதே போல நம் தேவன் இந்த இடத்துல நிறைவா இருக்கிறார். அவர் காற்றை போல் நம் நடுவில் நிறைவா இருக்கிறார். ஆமீன். அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிற கர்த்தர். நம் செய்திக்கு முன்பதாக கொஞ்ச நேரம் கூட இணைந்து நாம ஜெபிக்க போகிறோம். ஆமீன். இந்த கிருபையா இந்த ஊழியத்தில் இணைந்து தேவனை ஆராதிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்தார். இந்த மேன்மையான பாக்கியத்திற்காக கர்த்தருக்கும் ஆமீன் இந்த ஊழியக்காரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். எல்லாரும் இருக்கிற இடத்திலே உங்க கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கரத்தை அப்படி பரத்துக்கு நேராக உயர்த்தி, நீர் என்னை காண்கிற தெய்வம் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரும் இன்றைக்கு சொல்வீங்க, என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவோ என்று சொல்லி, என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவோ என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று இன்றைக்கு பெயரிடுவாய் சகோதரா. ஆமீன். கர்த்தர் உன்னை இந்த நாளில கொண்டு வந்ததற்கு அவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ வெறுமையாய் போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. இந்த பாரத்தோடு கட்டுகளோடு நீ வாழ வேண்டும் என்பதற்கு கர்த்தருக்கு நோக்கம் அல்ல. ஆமீன். அவர் உன் கண்ணீரை காண்கிற தெய்வம். மகளே, நான் உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். உன் கண்ணீரை என் கரத்திலே வைத்திருக்கிறேன். ஆமீன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையை இன்றைக்கு நீரூற்றாக மாற்றிக்கொள்ளுகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளங்கள் இன்றைக்கு நிரப்பப்படும். ரிஹதல ஷஹரதனா. கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிற பரலோக தெய்வமே, தடைகளை உடைக்கிறவராய், கட்டுகளை அறுக்கிறவராய், சாபங்களை முறிக்கிறவராய், உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ரிகபல ஷஹரதனா. நல்ல கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமென், ஆமென், ஆமென். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். உன் சத்தத்தை அவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதரா, உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படும் முன்பதாகவே நீ எதை சொல்ல போகிறாய் என்று கர்த்தருக்கு தெரியும். உன் இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். உன் புலம்பல் ஒருவேளை உன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ பெற்று வளர்த்த பிள்ளைகள் உன் இருதயத்தை அறியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன் இருதயத்தின் பாரங்களை மாற்றுவேன், உன் கண்ணீரை நான் களிப்பாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yes, Jesus. ரிஹலதர ஷெஹமன துனாதனரகசியாதனரோ ரிகவலக சந்தராதனரா ரிகமமனதலர ஷெஹலதரனதனோ ரிகமன வான் மகிமை, வான் மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஆமென். ஒரு உள்ளங்கை மேகம் இந்த இடத்தை சூழ நிரப்பி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஒரு உள்ளங்கை மேகம் இந்த இடத்தை சூழ நிரப்பி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறபடியா ஸ்தோத்திரம். ரிஹாதானா. கட்டுகளோடு, வியாதியோடு, பாரத்தோடு வந்த ஜனமே, நீ கட்டவிழ்க்கப்படுகிறாய், கட்டவிழ்க்கப்படுகிறாய். ரிஹாதலர ஷெஹரதனோ ரிகவனரதா. ஆமென், ஆமென், ஆமென். நான் உன் நுகத்தடிகளை முறிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் நுகத்தடிகளை முறிக்கிறேன்.
ஆமென் ஆமென். உன் கழுத்திலே போடப்பட்ட சத்துருவின் நுகத்தடிகள், அவன் உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட மந்திரவாதங்கள், உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட யாகங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சுட்டரிக்கப்படுகிற நாள் இது. மறந்து போகாத. இது நீ மௌனமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. நீ ஜெபித்து ஜெபித்து ஆமென் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவன் உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக அவருடைய கிரியைகளுக்கு நீ இடம் கொடுக்கிற நேரம் இது. ஒரு மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் ஏகோபித்து உங்க இருதயத்தின் ஆழத்தில் இந்த சத்தம் உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் ராஜாவே, எங்கள் பலனே, எங்கள் கேடகமே, எங்கள் கொட்டியாரனுமானவரே, நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீரன் சொல்வோம் எல்லாரும் சத்தம் உயர்த்தி, நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. பரிசுத்தரே 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 பரிசுத்தரே, நீர் வருவே, எழுந்தருளுமே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். வாங்க ஆண்டவரே, அப்பா என் வாழ்க்கையில வாங்க. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே குடும்பத்துல அசைவாடுங்க, எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக, சத்துரு சங்கரிக்கப்படுவானாக. ஆமே. உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக. ஆமே. எங்கள் பேரில் இச்சகம் பேசுகிறவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்களாக. மனுஷனுடைய கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்கப்படுகிறது. அவர் எழுந்தருளுகிறார், கர்த்தர் எழுந்தருளுகிறார். பரிசுத்தரே 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 பரிசுத்தரே, நீர் வாருமே, எழுந்தருளுமே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆவியானவரே, பெருவெள்ள இரைச்சலுக்கு ஒப்பாய், ஆமென், புரண்டு வருகிற வெள்ளத்துக்கு ஒப்பாய் ஜனத்துடைய வாழ்க்கையில ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறபடியா ஸ்தோத்திரம். தடைகள் உடைக்கப்படுகிறது சகோதரி. சத்தம் உயர்த்தி அப்படியே கரம் தட்டி கர்த்தரை துதிக்க துவங்குங்க. ஆமென். உங்க நாவிலிருந்து சத்தம் உயரட்டும். ஆமென். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருந்த எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. ஆமென். உங்க சத்தம் அப்படி உயரட்டும். ஆவியில விடுதலை, ஆவியில விடுதலை. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், கர்த்தருடைய கரம் உன் மீது வந்து அமருகிறது சகோதரி. ஆமென் ஆமென். நீ எகிப்தியனுக்கு விரோதமாய், ஆமென், இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய். ஆமென் ஆமென். நல்ல நல்ல கரம் தட்டி கரம் தட்டி. வானம் திறந்து தேவ மகிமை, வானம் திறந்து தேவ மகிமை, வானம் திறந்து தேவ மகிமை. அக்கினினால் உத்தரவு அருளுகிற கத்து, அக்கினினால் உத்தரவு அருளுகிற கத்து. ஆமென். வானம் திறக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். பரம் எங்களுக்காக திறக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஆமென், பரம் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். வானம் திறந்து தேவ மகிமை
மகிமை உம்முடைய வானதூத சேனைகளோடு நீர் எங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். நான் அதை சுற்றிலும் அக்கினி ஜுவாலையா இருப்பேன் என்று சொன்னீரே. அக்கினி மதில், அக்கினி மதில். ரீகா பாபலதரா பல ஷேகரதா. ஆமென், ஆமென், ஆமென். நீ தேடி வந்த சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதிர்பார்த்து வந்த அந்த மன அமைதியை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள் உன்னை விட்டு நீங்கி போகிறது. ஆமென். நான் உனக்கு முன்பதாக நடந்து போகிறேன். உன் சத்துருவுக்கு நான் சத்துருவாக, உன்னை பகைக்கிறவர்களுக்கு நான் பகையாளியாய், உனக்காக ஒரு ஜெயக்கொடி ஏற்றும்படியாக நான் எழுந்தருளி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வான் மகிமை, வான் மகிமை, ஒரு உள்ளங்கை மேகம் இந்த இடத்தில் ஒரு பலத்த அசைவை உண்டு பண்ண போகிறது. சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டவைகளை செய்து முடிக்கிற கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது அப்பொழுது இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு நான் உத்தரவு அருளுவே, உனக்கு நான் உத்தரவு அருளுவே. ஆமே, ஆமே. ஓ ரஹதல ஷேகரதனோ. கூப்பிட்டு பார் தேவ ஜனமே, விசுவாசித்து பார். ஓ உன்னுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டவைகளை நான் செய்கிறேனா இல்லையா பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு சவாலாய், சவாலாய் உலகத்தில் இருக்கிறவனிலோ உன்னோடு இருக்கிற கர்த்தர் நான் பெரியவர் என்பதையும், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. அவருடைய வார்த்தை கிரியை செய்யாமல் வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. நீ இங்கே ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய சேனை உன் குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. உன் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலை கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளை காக்கும்படி, உன் எல்கைகளை காவல் செய்யும்படி. ஆமென், ஆமென், ஆமென். உன்னை பலப்படுத்தும்படி கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ரீகா பலதர ஷேகரதனா ரீஹதனா. நான் கைவிடுகிற கர்த்தர் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. ரீகாதா. நீ நம்பின மனிதர்கள் உன்னை கைவிடலாம், நீ எதிர்பார்த்த மனிதர்கள் உன்னை கைவிடலாம். நீ எந்த இடத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டாயோ, எந்த இடத்திலே தலை குனிந்து நின்றாயோ, எந்த இடங்களில் எல்லாம் தூஷிக்கப்பட்டாயோ, அதே இடத்திலே நான் உன்னோடு கூட இருப்பதற்கு அடையாளத்தை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, ஆமே. உன் சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கிற கர்த்தர், உன் சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கிற கர்த்தர் அவருடைய பயங்கரமான கிரியைகளுக்காக எல்லார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே தேவனை நோக்கி ஒரு கரத்தை அப்படி பரத்துக்கு நேராக உயர்த்தி, உன் ஜெபம் வீணாய் போகிறது இல்ல சகோதரி. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த அபயங்கள் ஒன்றாகிலும் வீணாய் போகிறது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் பலன் உண்டு, ஒன்று விருதாவாய் போகாது. இந்த நாளில் இந்த இடத்துல நீங்க வந்ததற்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்க குடும்பத்தில் பார்ப்பீர்கள். ஆமென். நிச்சயம் பலன் உண்டு, நிச்சயம் பிரதிபலன் உண்டு. கர்த்தரை தேடின ஜனம் வெட்கப்பட்டு போனது உண்டோ? கர்த்தரை ஆராதித்த ஜனம் கைவிடப்பட்டது உண்டோ? ஆமென், ஆமென், ஆமென். ராதா ஷேகரதனோ. ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் அப்படி கொஞ்சம் பார்க்கலாமா? கண்களை திறந்து எல்லாரும் இப்ப ஆண்டோடைய ரத்தத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டு ஒட்டைகிறத பார்ப்பீங்க. அநேகரால ஜெபிக்க முடியல. ஆவியானவர் இன்றைக்கு புது பலனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உனக்கு நான் புது பலனை தருவேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், சத்துருவை எதிர்த்து நின்று போராடத்தக்கதான பலன், இதுவரை உன் வாழ்க்கையை சேதப்படுத்தி கொண்டிருந்த அந்தகாரங்களை ஜெயிக்கும்படி ஒரு பரலோக பலன், பரலோக பலன் ரெட்டிப்பா இந்த இடத்தை ஆளுகை செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே தேவ ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதுமாக உம்முடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே.
சொல்லுங்க, ஆவியானவரே உங்க கல்வாரியிலிருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தமும், சொல்லலாமா தகப்பனார் எல்லாரும், உங்க கல்வாரியிலிருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் என் உச்சிலிருந்து உள்ளம் கால் வர இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே, என் நரம்புகளில் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அநேகருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி மறைகிறத பார்ப்பீங்க, கட்டிகள் கரைகிறத பார்ப்பீங்க, வேதனைகள் நீங்கி சுகமா இருக்கிறத இன்றைக்கு காண்பீர்கள். சொல்லுங்க எல்லாரும், என் நரம்புல உங்க ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே, என் எலும்புகளில் உங்க ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே, என் ரத்த நாளங்களில் உங்க ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே, என் தசை பகுதியில உங்க ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே, என் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவயத்திலும் உங்க ரத்தம் இறங்கட்டும். என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன், என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன். அந்த கர்மேல் பர்வதத்திலே எலியா தகன பலியை பலிபீடத்திலே சமர்ப்பித்தது போல இந்த பகல் வேளையில ஒவ்வொருவரும் உங்க ஆவி ஆத்தும சரீரத்தை தகன பலியாய் தேவ சமூகத்திலே தகனித்து, ஆமென், பாரம் திறந்து இன்றைக்கு உனக்காக கிரியை செய்யும். மனுஷன் அல்ல சகோதரா, மனுஷன் அல்ல சகோதரி, பரலோக ராஜ்யம் இன்றைக்கு உனக்காக இறங்கி பயங்கரமானவைகளும் வாழ்க்கையில செய்யும். ஆமென் ஆமென். என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுவாங்க, பின்பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய ரத்தம் மூடட்டும், என்னுடைய ரத்தம் மூடட்டும். ஆமென். சத்துரு பார்க்கும் போது என்னை சூழ உம்முடைய ரத்தம் எனக்கு அடையாளம் விடட்டும் ஆண்டவரே. சத்துரு இனி என் குடும்பத்துல கை போட முடியாது, பிசாசு இனி என் குடும்பத்தை தொட முடியாது, வியாதி இனி எங்களை சேதப்படுத்த முடியாது, மருத்துவ செலவுகள் வந்து என் குடும்பத்தை நாசப்படுத்த முடியாது. நான் கர்த்தருடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் ஆமென். தூக்கம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற அந்த பலகீனத்தின் மேல கர்த்தருடைய கரம் அப்படி ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. என் ஆவி ஆத்துமா சரீரம், என் சிந்தை மண்டலங்கள், என் கண்கள், என் நாவு, என் இருதயம், என் கைகள் கால்கள் ஒவ்வொன்றையும் பலிபீடத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. பாவியாகி என் மீது கிருபையாயிரும், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. ஆமென் ஆமென். அப்படியே ஒரு விசை கூட என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தர் இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜெபிக்க வைத்து உன்னை கொண்டுதான் தேசத்துல அசைவை உண்டு பண்ண போகிறார். ஆமென். உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஆவியின் பலத்தினால் உன்னை இடை கட்டி சத்துருவை எதிர்க்கும்படி, விக்கிரகங்களை தகர்த்தெறியும்படி ஒரு பலனுள்ள ஆத்துமாவாய், ஒரு பலனுள்ள மனுஷியாய் கர்த்தர் உன்னை நிலை நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நீதான் அந்த எலியா. நீ எழும்பும் போது பாகாலுக்கும், ஆமே, பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முடிவு உண்டாகும், விக்கிரக தோப்புகளுக்கு முடிவு உண்டாகும். நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஜெபத்தில் ஆவியில எழும்புங்க, ஆவியில எழும்புங்க. ஜெபம் அப்படி தூபமாய், ஜெப தூபமாய். கர்த்தர் அநேகரை கழுவி பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் உன்னை கழுவி கொண்டிருக்கிறது. ஏசாயா நாவை தொட்டது போல, ஏசாயா நாவை தொட்டது போல இதோ கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவர் மேலே, ஒவ்வொருவர் மேலேயும் பரிசுத்தப்படுத்துகிறபடியா சோத்திரம், ஜனத்தை பரிசுத்தப்படுத்துகிறபடியா சோத்திரம், பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறபடியா சோத்திரம். நாவின் கட்டுகள் அவிழ்கிறது, நாவின் கட்டுகள் அவிழ்கிறது. ஜெபிக்க முடியாமல் இருக்கிற கட்டுகள், ஆமென், இருதயத்தை ஆமென் கடினப்படுத்தி கொண்டிருக்கிற கட்டுகள், ஆமென் ஆமென், இயேசுவின் நாமத்தினால தகர்க்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஜனத்தின் மீது நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியா சோத்திரம். கழுகு தன் கூட்டின் மேல அசைவாடுகிறது போல, கழுகு தன் கூட்டின் மேல அசைவாடுகிறது போல ஏசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை, ஆமென், ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே,
எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, இன்று எங்களை அனுப்பும் தேசத்திற்கு அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். சொல்வோமா? அக்கினி நெருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவர் மேலையும் பலமாய் 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 எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறபடியா சோதரம். ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா நாவை தொட்டது போல, தொட்டது போல கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். இடத்துல அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படி அந்நிய பாஷையை பேசி, அந்நிய பாஷையை பேசி உங்க நாவு சத்த உயரட்டும், சத்த உயரட்டும். நீ ஜெபிக்க ஜெபிக்க அக்கினி தழல் உன் மீது வந்து விழுகிறது சகோதரி. ஆமென், ஆமென், ஆமென். நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய கரம் உன் மீது வந்து அமருகிறது. எல்லா சபிக்கப்பட்ட கிரியைகள் அழிந்து போகிறது, சாபத்தின் கிரியைகள் அழிகிறது, அசுத்தங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறது. சபிக்கப்பட்ட நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. அசுத்தங்களை அழிக்கிற தேவ பல, அசுத்தங்களை முறிக்கிற பரிசுத்த பல. தடைகள் உடைகிறபடியா சோத்திரம். கை தட்டி கை தட்டி நல்ல சத்தம் உயர்த்தி கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. அக்கினி, அக்கினி, வான் அக்கினி, வான் அக்கினி, பரிபிடத்திலிருந்து இறங்குகிற பரிசுத்த அக்கினி. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலே, ஒவ்வொருவர் மேலே உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை. அசுத்தங்கள் வெளியேறுகிறபடியா சோத்திரம். எல்லா அசுத்த வல்லமைகள் உடைக்கப்படுகிறபடியா சோத்திரம். பலவானின் முள் முறிகிறது, பலவானின் வில் முறிகிறது. போராடுகிற வாதாடுகிற அசுத்த வல்லமைகளுக்கு கர்த்தர் முடிவுண்டாக்குகிறார். இருளின் கிரியைகள் அழிகிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை உன் மீது பிரகாசிக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் எல்லா இருளின் கிரியைகள், அந்த ஆரத்தின் வல்லமைகள் செயல்படாமல் செயலற்று சுட்டரிக்கப்படுகிறது, செயல்படாமல் செயலற்று அழிந்து போகிறது. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற. சொல்லுமா எல்லாரும் சத்தமா? ரத்தமே, ரத்தமே. யாரும் மௌனமா இருக்க கூடாது, எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆமென். ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு
கிறிஸ்துவே ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமைய துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லை எல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமைய துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லை எல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம் சிறைப்பட்டு போன சீயோனே சிறைப்பட்டு போன சபையோனே உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே ரத்தமே எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ரத்தமே ஹalleluya ரிபா நகரதல ஷஹரதுனரதன ரிகா பாபா லௌடவரதுனாதன கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் ரிகா பலதரபல உனக்கு விரோதமாய் இருந்த இரும்பு சாங்கலிகள் உடைகிறது தகர்க்கப்படுகிறது அசுத்தங்கள் தகர்க்கப்படுகிறது ரிகா பலதரபல நல்ல கை தட்டி எல்லாரும் சத்தமாய் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவே ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவே ரத்தமே ரத்தமே ஹalleluya கர்த்தருடைய ஆவியானவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியானவரினால நல்ல சத்தம் உயர்த்தி ஆமென் பார்வதங்கள் தகர்க்கப்படுகிறது ரீகரபலதுரா சப்துராதரா ஆமென் 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 ஹalleluya 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 ஆமென் ஜெபிக்க ஆமா இந்த இடத்துல கர்த்தருடைய நிறைவு அளவில்லாமல் உண்டாயிக்கொண்டே இருக்கிறது கர்த்தர் நிறைவாய் இந்த இடத்தை ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறார் ஆமா இன்னும் நீங்க ஜெபிக்கணும் போதாது நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு ஆவியில பலன் கொள்ளணும் ஆமீன் உங்களை பலப்படுத்துறதுக்காக தான் இந்த கூடுகை உங்களை சத்துவம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாக தான் இந்த கூடுகை ஆமீன் நீங்க தான் ஜெபிக்க போகிறீங்க நீங்க தான் சத்துருவை துரத்த போறீங்க ஆமா உன் வீட்டுக்கு நீ தான் எலியா உன்னை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு ஆள் எழும்பினா போதும் ஆவியில ஒருவர் வைராக்கியம் கொண்டு ஜெபிக்க துவங்கினா போதும் எல்லா சத்துருவின் கிரியைகளும் உங்க பாதத்திற்கு கீழாகி போகும் ஆமென் கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார் இன்றைக்கு எழும்பலாம எல்லாரும் ஆமென் நான் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் எனக்கு ஆவியின் பலன் ரெட்டிப்பாய் வேணும் என்று விரும்புகிறவர்கள் மாத்திரம் எழும்பிக் கொள்ளலாம் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்துல அவர் ஒருவரையும் வெறுமையா விடுகிறதே இல்லை மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆமென் இந்த இடத்தில் இருக்கிற அநேக வாலிபரை கர்த்தர் காண்கிறார் வாலிபரை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது ஆமென் இளம் ரத்தம் உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக வேறு பிரித்து எடுக்கிறார் ஆமென் 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 நீ பலவானை ஜெயிக்கிறபடினால நான் உனக்கு இதை எழுதுகிறேன் நீ பலவானை ஜெயிக்கிறபடினால் நான் உனக்கு இதை எழுதுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரீகாதலரா ஆமென் நீ பலவான் கையில் உள்ள பலத்த அம்புக்கு ஒப்பா இருக்கிற எழும்பு ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அப்படி ஜெபிக்க துவங்குங்க கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இன்றைக்கு இரட்டிப்பாய் ஆமென் ஆமென் தொட்டு உணர்கிற வல்லமை யாரோ ஒருவர் சொல்லி ஆண்டவரை தெரிந்து கொள்வது அல்ல அவர் உன்னை தொட்டு நீ உணர்கிற அந்த தெய்வீக வல்லமை இன்றைக்கு உங்க வல்லமை ஆமென் உங்க கண் காணும் உங்க கண்கள் காணும் ரதல ஷேகரதனா ரிகபல ஹசந்தரா திநாதரா எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய கரத்துல ஆவியானவரே உங்க ஆளுகைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்
எல்லாரும் ஒரு விசை கூட எல்லாரும் சத்தம் உயர்த்தி, ஆவியானவரே உங்க ஆளுகைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். மாம்ச பலன் அல்ல, என்னுடைய மாம்ச சத்துவம் அல்ல, தேவ பலன் என் மீது வெளிப்படணும். கர்த்தருடைய பலன் என் மீது வெளிப்படணும். ஹalleluya. எல்லாரும் சத்து உயர்த்தி, ஆவியானவரே ஆவியானவரே உங்க கரத்தை என் மீது வைக்கணும், உங்க கரத்தை என் மீது வைக்கணும். ஆமென். உம்முடைய கரம் என் சிரசிலே அமரணும். ரீதாலா ஷேகா ரமனதானா ரீகாவா. அப்படி சத்து உயர்த்தி, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். அசுத்தங்கள் வெளியேறுகிறது, அசுத்தங்கள் வெளியேறுகிறது. கட்டி வைத்திருக்கிற அசுத்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. ரீதாலா ஷேகா கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினி மதிலாய் பெருங்காற்றாய் இந்த இடத்தை சூழ பாளையம் இறங்கி ஆயிற்று. அவர் இந்த இடத்தை சூழ பாளையம் இறங்கி ஆயிற்று. அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு அவர் இந்த எல்கைகளை ஆளுகை செய்ய துவங்கி ஆயிற்று. ராதா மன ராதாலாஷே ரீகா பாபா லதா ரமனதானோ ரீகா பரமலவ ஷபரதனா ரீகா ராதா. நேயர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது, இருதயங்கள் திறக்கப்படுகிறது. ஜெபிக்கும்படி உன்னை நெருக்கி ஏவுகிறா. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க கட்டு உடையறதை காண்பாய் சகோதரி. சத்தம் உயரட்டும். நீ ஜெபத்துல மட்டும் சோர்ந்து போகாத, ஜெபிக்கிறது மாத்திரம் சோர்ந்து போகாத. அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே ரீகாதானா எலியாவின் தேவனே ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய். சோர்ந்து போன உனக்கு பலன் கொடுக்கும்படியாக, சத்துவம் இல்லாத உன்னை சத்துவத்தினால நிரப்பும்படியாக ஆவியானவர் இந்த இடத்தை நிழலிடுகிறார். தமது கரத்தின் நிழலினால் இந்த இடத்தை மூடுகிறார். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை. ஓ ரதமஷே ரிகாலதர ஹசியாதனரோ ரிவலவ சந்தரவனா ராமநாதர ஹசியாதனரா. ஆமென் ஆமென் ஆமென். வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே, வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே, ஜெபத்தின் வல்லமை ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே, வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே, ஜெபத்தின் வல்லமை ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. கட்டுகளை முறித்திடும் வல்லமை, சாபங்களை முறித்திடும் வல்லமை, கட்டுகளை முறித்திடும் வல்லமை, சாபங்களை முறித்திடும் வல்லமை. எத்தனான என்னையே உத்தமனாய் மாற்றி சித்தம் செய்யும் வல்லமை இறங்கட்டுமே. எத்தனான என்னையே உத்தமனாய் மாற்றி சித்தம் செய்யும் வல்லமை இறங்கட்டுமே. ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே, வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே, வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே, ஜெபத்தின் வல்லமை ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஹalleluya ஓ ஹalleluya
Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. Oh, hallelujah. மனமண்டலம் கொள்ளாத சேனைகள் எரிந்து சமராகிடும் நேரமே. மனமண்டலம் கொள்ளாத சேனைகள் எரிந்து சமராகிடும் நேரமே. மனமண்டலம் கொள்ளாத சேனைகள் எரிந்து சமராகிடும் நேரமே. ஜபத்தின் வல்லமை, ஜபத்தின் வல்லமை துகங்களை பொறுத்து சாம்பலாக்கிடும். ஜபத்தின் வல்லமை, ஜபத்தின் வல்லமை துகங்களை பொறுத்து Hallelujah. Oh, hallelujah. எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறபடியா சோதரம். ஆமென். எல்லா பிசாசின் கிரியைகள் எரிக்கப்படுகிறது. பிசாசின் கிரியைகள் எரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி இந்த இடத்துல விழுகிறது. கர்த்தருடைய அக்கினி இந்த இடத்துல விழுகிறது. வான் மகிமை, வான் மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய உள்ளங்கை வேகம் ஆமெனுடைய மூடுகிறது. சாபத்தின் வல்லமைகள், சபிக்கப்பட்ட கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் இல்வருள் ஆக்கப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, அசுத்தங்களை எரிக்கிற கர்த்தருடைய அக்கினி. ரீதாலா ஷராதானா ஓ எல்கைகளை கர்த்தர் தமது அக்கினியை கட்டளையிடுகிறார். கர்த்தர் தமது கீழ்காற்றை வருஷிக்கப்படுகிறார். எல்லா அசுத்தங்களும் உன் எல்கைகளை விட்டு புறப்படுகிறது. ரீதாலா ராதானா நான் தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீ போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீதாலா ஷேகரா நான் என் சீயோனுக்கு ஆறுதல் செய்யும் காலம் வந்தது. நான் என் சீயோனை தேற்றுகிற காலம் வந்தது. அந்த தேசத்தில் இருக்கிற அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீங்க பண்ணுவேன். ஒரே நாளிலே நீங்க பண்ணுவேன். ராதாலா ராதாலா ராதானா ஓ இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ரகபலதர ஷேகரதனா ரிகவரபௌடம் தராதனரா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் அப்படி கண்களும் மூடி உன்னை தேற்றுகிற தேற்றரவாளர் உன் அருகிலே நிற்கிறார். சகோதரி, கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய சமீபமாய் நிற்கிறார். எல்லாரும் எல்லாரும் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில இன்னும் எனக்கு இடம் கொடுத்து பாரு. உன் தலைமுறை சாபங்கள் முறிக்கப்படும். தலைமுறை தலைமுறையாய் போராடி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள், தலைமுறை தலைமுறையாய் சாபத்துக்குள் ஆக்கி கொண்டிருக்கிற சாபத்தின் கிரியைகளை கர்த்தர் முறிக்க விரும்புகிறார். இன்னும் இடம் கொடு, இன்னும் இடம் கொடு. ஆழத்துல ஆழத்துல குடும்பத்தின் ஆழத்துல மனுஷன் பார்க்க முடியாத அந்த அந்தரங்க காரியங்களில, மனுஷன்கிட்ட சொல்ல முடியாத அந்த அந்தரங்கமான காரியங்களில, ஆமென், உன் இருதயத்தின் ஆழத்துல உன் குடும்பத்தின் ஆழத்துல நான் கிரியை செய்யணும்னு விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆழத்துல போதாது போதாது, யாரு கண்களை திறக்க வேண்டாம். ஆமென் ஆமென். உன்னை உண்டாக்கினவர், உன்னை தாயின் கருவிலே வேறு பிரித்தெடுத்தவர், ஆமென், உன் நாசியின் சுவாசமாய் இருக்கிற கர்த்தர் உன் அருகிலே நிற்கிறார், அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இதோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். இதோ யுத்தத்தில் வல்லமை உள்ளவர் நம் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவரை போல் கிரியை செய்யத்தக்க தேவன் வேறு ஒருவராகிலும் இந்த உலகில் உண்டோ? அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு சமானமானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினால, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால, உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை எல்லாம் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கும்படி இந்த நாளில் இந்த இடத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன்னை நான் இந்த இடத்தில் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? ஆமென். உன்
வாழ்க்கை இப்படியே முடிந்து போகும் என்று நீ எண்ணினாயோ? இல்லை இல்லை, இது உன் வாழ்வு துளில் விடுகிற நாள். உன் வாழ்க்கையில நீ சேமத்தை கண்டுகொள்ளுகிற நாள். ஆமென் ஆமென் ஆமென். ரீகபலதரபஷே ரீகபரபலதந்தடாரகசியா ரீவல் பௌஷே ரகதனா. நான் உன் சிறையிருப்பை திருப்புகிற காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்ட அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுகிறா. உலகம் சொல்லுகிறது, இவ இனி உயிரோடு இருக்க தகுதி இல்லாதவ, இவ இனி இந்த பூமியில இந்த மண்ணுல வாழ அவ தகுதி இல்லாதவ, இவ இன்றைக்கே அழிக்கணும், இவள் இன்றைக்கு கொல்ல வேண்டும் என்று மனிதர்களும் இந்த ஊர் ஜனமும் கண்ணமிட்டு திட்டமிட்டது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, நீ அழிந்து போகிறது எனக்கு சித்தம் அல்ல. மனுஷன் உன்னை கைவிட்டானோ, நான் உன்னை வாழ வைக்கிற கர்த்தர். மனுஷன் உன்னை புறம்பே தள்ளினானோ, நான் உன் தலையை நிமிர்த்துகிற தெய்வம். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக எவன் உன்னை அழியணும்னு வகை தேடினானோ, யார் நீ இருக்க கூடாதுன்னு திட்டமிட்டானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்படியாக, நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாக உன் வாழ்க்கையை கர்த்தர் திருப்புகிறார். ஆமே, உன் வழிகளை கர்த்தர் திருப்புகிறார். எஸ் ஜீசஸ். அப்படி அந்த பரலோக தேவனுக்கு முன்பதாக இரு கரத்தை உயர்த்தி, இரு கரத்தை உயர்த்தி, ஆமென், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர், வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவர் உனக்கு முன்பதாக எழுந்தருளி இருக்கிறார். மாமிச கண்கள் அடைத்திரலாமா? உங்க ஆவியின் கண்கள், உங்க மனக்கண்கள் திறக்கப்படணும். உங்க மாமிச கண்கள் அடைக்கப்படணும். ஆவியா இருக்கிற தேவனை உங்க கண்கள் காணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வான் மகிமை இப்பொழுது இப்பொழுது இந்த இடத்தை சூழ நிரப்புகிறபடியா சோத்திரம். பரலோக மகிமை இந்த இடத்தை சூழ பாளையம் இறங்குகிறபடியா சோத்திரம். கர்த்தருடைய அக்கினி தழல் இந்த இடத்தை சூழ மூடுகிறபடியா சோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய அக்கினி வல்லமை பாய்ந்து வருகிறபடியா சோத்திரம். ஒவ்வொரு பலவீனப்பட்ட அவயங்களின் மேல ஆமென் ஆமென் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலையும், வாஞ்சியோடு நிற்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய வல்லமை உள்ள காற்று, கர்த்தருடைய கை வல்லமை, ஆமென், அவருடைய நீட்டப்பட்டிருக்கிற ஓங்கிய கரம், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இதோ என் ஜனத்தை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டாயிற்று. கரம் தட்டி தேவ மகிமைக்காக, கர்த்தருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திற்காக பலவீனங்களை உன்னை விட்டு எடுத்து போடுகிறார். வியாதியின் கூறுகள் பிடுங்கப்படுகிறது. ஓ தெய்வீக சமாதானம், தெய்வீக சமாதானம் இடத்தை சூழ பாளையம் இறங்குகிறது. ரீபலமோ சம்பராதனரா ரிகபலபலமோ ரப்துநாதரா ரீ ரஜஸ் கைடக ரகதானோ. ஹல்லேலூயா. ரிகமனதல ஷஹரதனோ. எல்லாரும் அப்படி ஆண்டவரை பார்த்து, தெய்வமே உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை. ரிகபல ஷஹரதல ரதனோ ரிகபரபல துராதல் கடரகசியாதனரோ ரிஜந்தல் கடரமனஹத்ராதல பௌஷ்யாரபல ரிகபல தரனஹஸஹதல தரமன ரிகபபல தரமன தரதல ஷஹரத. அதிகாரப்படுத்துகிற அக்கினி, அதிகாரப்படுத்துகிற அபிஷேகம். ஆமென் 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 ஆமென். உடைய ஜனத்தை நீர் பலவானாய் மாற்றுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ஆமென் 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 ஆமென். அபிஷேகத்தை வாஞ்சிக்கிற அநேகர் மேல கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறது. நான் உன்னை நிரப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நாவை நான் கூர்மையான பட்டயமாக்குகிறேன். உன்னை யுத்தத்திலே பழக்குவிக்கும்படியாக, உன்னை யுத்தத்திலே பழக்குவிக்கும்படியாக. ஆமென். உன் கைகளை போக்கு, உன் விரல்களை
விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கர்த்தர், உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கர்த்தர். உனக்கு விரோதமா இருக்கிற போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. ஆமே, பிசாசின் கிரியைகளோடு, அந்த ஆறு வல்லமைகளோடு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி சேனைகளோடு எதிர்த்து நிற்கிற தானி உள்ளவனை உன்னை மாற்றும்படிக்கு கர்த்தர் உன்னை அதிகாரப்படுத்துகிறார், அதிகாரப்படுத்துகிறார், அதிகாரப்படுத்துகிறார். அப்படி பேசும் சத்தம் அப்படி உயரட்டு, உயரட்டு. வார்த்தைகளை நாவிலே வைக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், வார்த்தைகளும் நாவிலே அருளுகிறேன், வார்த்தைகளும் நாவிலே அருளுகிறேன். என் கரத்தின் நிழலினாலே நான் உன்னை மூடுகிறேன். கர்த்தருடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்தும்படி ஓ கர்த்தருடைய அபிஷேகம். பொல்லாங்கனை ஜெயிக்கிற அபிஷேகம், பொல்லாங்கனை ஜெயிக்கிற அபிஷேகம். ரீதல் கடா ரமா ரத்து ரேதலா ரிகபலம ஷவலதரா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவ ஆவியானவர் உன்னை வேறு பிரித்து எடுக்கிறார், வேறு பிரித்து எடுக்கிறார். ரீகா மனதலதரா ரிகபல சந்தபல ஹர்சியாதனோ ரிகபலம சந்துராதனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாரப்படுத்துகிற கர்த்தர் சர்ப்பத்தையும் தேலையும் மிதிக்கும்படியாக சத்ருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ள, ஆமென், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள ஓ இதோ நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ரீகா பலதர பல ரீகா ரசேரா ஷாதனரோ ரிகபல் பௌடா ரக்கரா ரீதம்தர ரகசியா. விடாத, விடாத. அப்படி உங்க சத்தம் உயரட்டு. போராடி, போராடி ஜெபிக்க துவங்குங்க. ரீகா ரதமா. மந்திரவாத சங்கிலிகள் முறிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். மந்திரவாத கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், எழும்பு, எழும்பு. நீ அக்கினியாய் மாற மாற உன் வாழ்க்கையை சேதப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மந்திரவாதங்கள், அந்த எதிர் வல்லமைகளுக்கு முடிவுண்டாக நீ அக்கினி ஜுவாலையாக்கு. ஆமென், நீ அக்கினி ஜுவாலையாகு. ஆமென், 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 ஆமென். உங்க சத்தம் அப்படி உயரட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் கிருபைகளை ஊற்றுகிறார். விசேஷ கிருபை வந்து அமருகிறது, விசேஷ கிருபைகள் ஊற்றப்படுகிறது. கிருபைகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதோ கிருபைகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. ரீபல் கடா ரம்தராதனா. ஒதுக்கப்பட்ட ஓ மேல கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறது. தள்ளப்பட்ட உன்னை அபிஷேகிக்கும்படி ரீதல் கே யாருக்கும் வேண்டாம் என்று புறம்பே தள்ளப்பட்ட உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து அபிஷேகிக்கிறார். ரீதல் கடா ரமன ஹஸ்யா ரீபல் கட ரமன துராதன ரீகல் அஷேகானா. அற்பமா எண்ணப்பட்டவன் மேல கர்த்தருடைய கரம் வந்து விழுகிறது. ரீபல் பௌட ரகசியாதனரா. ஹalleluya, 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 ஹalleluya. ரீகா மனதலலதரதல ஷேகரமனா ரிகபபரதலதரா. அனலாக்குகிற உன்னை அனலாக்குகிற நீ மங்கி மங்கி எரிந்து கொண்டிருப்பது கர்த்தருக்கு சித்தமல்ல. ரீகரதா. இதோ நான் உன் மீது என் விளக்கை ஏற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஜெப தீபம், ஒரு ஜெப தீபம் உன் மீது ஏற்றப்படுகிறது, ஏற்றப்படுகிறது. ரீகரதலா. ஓ அதிக நேரம் ஜெபிக்கும்படி, தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படி ஒரு விசேஷித்த ஜெப ஆவி, விசேஷித்த ஜெப ஆவி. ரலதா பலதா ரபஷே ரிகபலபல பௌடப்தர ரகசியாதனரோ ரீவல் கடரமன ஹசுதாதனரா. ஹalleluya. ஆவியானவரே ரீகம் தலாதர கடகசியாதனரோ. தடைகளை உடைக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, ஜனத்தை பலவானாய் மாற்றிக் கொண்டிருக்கிறவரே. ஆமென், ஆமென். பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தர், பெருக பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தர். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் நாவை கர்த்தர் கூர்மையாக்குகிற சகோதரி. நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் நாவு பட்டயமாக்கப்படுகிறது, கருக்கான பட்டயமாக்கப்படுகிறது. ஆமே, சத்துருவானவனோடு ஒளிமுக வாசலிலே எதிர்த்து நின்று யுத்தம் செய்யும்படியாக, இந்த தேசத்தின் வலு சர்ப்பத்தை வதைக்கும்படியாக, ராகாப்பை துண்டித்து போடும்படியாக, ஆமே, இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார், அதிகாரப்படுத்துகிறார், அதிகாரப்படுத்துகிறார். சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்.
ஏற்ற காலத்திலே நான் அதை நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இந்த ஆலயத்தில் இருந்து கர்த்தருடைய ஜீவ நதி பாய்ந்து வருகிறது. ஆமென். முடிந்து போனது என்று தீர்ப்பு எழுதப்பட்ட குடும்பங்களுக்கு நேராய் கர்த்தருடைய ஜீவ நதி பாய்ந்து வந்து இதோ ஒரு துளிர்வை கட்டளையிடுகிறது, துளிர்வை கட்டளையிடுகிறது. ஆமென், ஆமென். என் பயங்கரங்களை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பயங்கரங்களை உன் கண்கள் காணும். கர்த்தர் உனக்காக செய்கிற பயங்கரமான கிரியைகளை நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ராத்தல் கடார மனுஷே ரீகம் தலகசியாதனரோ. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் தமது பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பார்வோனுக்கு முன்பதாக வெளிப்பட்டு கர்த்தரே தெய்வம், ஆமென், அவரை போல் வேறு ஒரு தெய்வம் இல்லை என்பதை நிரூபித்த வண்ணமாகவே என் பயங்கரங்களை நான் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிரியை வாழ்க்கையில பரிபூரணமாய் வெளிப்படணும். ஆண்டவருடைய கிரியை வாழ்க்கையில பரிபூரணமா வெளிப்படணும்னு விரும்புகிறவங்க அப்படியே கரத்தை உயர்த்தி நம்ம எதுலனாலும் சோர்ந்து போகலாம். ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது, விடக்கூடாது. ஜெபிக்க ஜெபிக்க ஆமே கர்த்தருடைய கை வல்லமையை காணும் வர, ஒரு அக்கினியை காணும் வர. ஏன்னா நாம நிற்கிற தேசம் அப்படிப்பட்ட தேசம். ஆமே நிரூபிக்கும்படியாக, கர்த்தருடைய வல்லமையை நிரூபிக்கும்படியாக, பரிசுத்த வல்லமையை நிரூபிக்கும்படியாக, வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவனுடைய கரத்தின் வல்லமையை நிரூபிக்கும்படியாக நீயும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்பதை மறந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. எழும்பு எழும்பு, ஆவியின் பலன் இன்றைக்கு இரட்டிப்பாய் உன் மீது வந்து அமரும். எலியாவின் ஆவியின் பலனும் உனக்கு அருளப்படும். எலியாவின் ஆவியின் பலனும் உனக்கு அருளப்படும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தைகளை உன்னை கொண்டு அவர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், என் கிரியை வெளிப்படுத்தும்படியாக, ஓ எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக நான் உன்னை முன்குறித்தேன். அதற்கு ஏற்ற பலனையும் சத்துவத்தையும் இன்றைக்கு பல மடங்காய் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில, உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தில தேவ வல்லமை, தேவ வல்லமை. நல்ல நல்ல சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் கரம் தட்டி இதோ உன்னை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லமையுள்ள அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர். அக்கினி ஜுவாலையும் நாவிலே வைக்கிறார். உன் நாவு அக்கினி ஜுவாலையாக்கப்படுகிறது. அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் இதோ பற்றி எரிகிறது. உன் நாவில கர்த்தர் வார்த்தைகளை பற்றி எரிய பண்ணுகிறார். கட்டு கடங்காத தேவ வார்த்தையின் வல்லமை. வானத்திலிருந்து ஒரு பெருங்காற்று, வானத்திலிருந்து ஒரு பெருங்காற்று அக்கினி மயமாய் ஒவ்வொருவர் மேலே வந்து அமர்ந்தது போல. ஆமே இந்த எல்கைக்குள்ள அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அக்கினி வல்லமை வந்து அமர போகிறது. அவன் எல்லாரும் கரம் தட்டி, கரம் தட்டி, வானக்கினி, வானக்கினி, பரலோக அக்கினி, அசுத்தங்களை சுட்டரிக்கிற பரிசுத்த அக்கினி, நான் உன்னை அக்கினி ஜுவாலையாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அக்கினி ஜுவாலையாய் மாற்றப்படுகிறார், அக்கினி ஜுவாலையாய் மாற்றப்படுகிறார், அக்கினி ஜுவாலையாய் மாற்றப்படுகிறார். உன் கரங்கள் அக்கினி ஜுவாலையாக்கப்படுகிறது. உன் கரத்தில் கர்த்தர் அதிகாரத்தையும் வல்லமை வைக்கிறார். உன் கரத்தை கர்த்தர் சத்துவத்தினால் நிரப்புகிறார். அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் அப்படி சத்தம் உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தர் நிரப்புகிறார், நிரப்புகிறார். உன் நாவிலே கர்த்தர் வார்த்தைகளை வைக்கிறார். அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டாயிற்று, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாயிற்று. இதோ கர்த்தருடைய மகிமையை காண்கிறார். அவர் இந்த இடத்துல உலாவுகிறதையும் அவருடைய வஸ்திர தொங்கலால் இந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கிறதையும் அவருடைய பரலோக மகிமை இந்த இடம் மூடி இருக்கிறது.
முழுவதையும் உன் கண்கள் காண்கிறது, கண்கள் காண்கிறது. கத்த தரிசனத்தை துவங்க பண்ணுகிறா, தரிசனத்தை துவங்க பண்ணுகிறா. ஆவியானவர் சொல்லுகிறா, இதோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுத்து கட்டுகிறேன். தேவ ஜனமே, உன் வாழ்க்கை கட்டப்படுகிறது, உன் குடும்பம் கட்டப்படுகிறது, உன் பிள்ளைகளுடைய காரியம் கட்டப்படுகிறது. ஆவியானவரே, கத்து தட்டைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். சத்துரு இனி நிற்க முடியாது சகோதரி, சத்துரு இனி நிற்க முடியாது. அவன் வலுவிழந்து கொண்டே இருக்கிறான், வலுவிழந்து கொண்டே இருக்கிறா. இனி அவன் உனக்கு விரோதமா எழும்ப முடியாது. அவனுடைய கிரியைகள் நீ ஜெபிக்க ஜெபிக்க சத்துருவின் கிரியைகள் வலுவிழந்து கொண்டே இருக்கிறது. ஆமென், ஆமென். உனக்கு விரோதமாய் 1000 10,000 வந்து விழுந்தாலும், 1000 10,000 வந்து விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது, சேதப்படுத்தாது. உன்னை கர்த்தர் பலவானாய் மாற்றிக் கொண்டிருக்கிற நீ மறந்து போகாத. உன் சத்துருவை ஜெயிக்கும்படி, ஆமென், 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 எதிரியின் வல்லமைகளை தகர்த்தெறியும்படி, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி, வலு சர்ப்பத்தை துண்டித்து போடும்படி உன்னை பலவானாய்க்கு கொண்டிருக்கிறார். பலவானாய் உன்னை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ பலவீனப்பட்டு கிடந்த நாட்கள் போதும், நீ ஆவியில எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியின் பலன், ஆவியின் பலன், ஆவியின் பலன் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் தரிசனங்களுக்கு முன்மேல வைக்கிறார். உன்னை குறித்த திட்டங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். உன்னை குறித்த காரியங்களை அவர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். வெறுமையா இருக்கிற வாழ்க்கைகள் எல்லாம் நிரப்பப்படுகிறது. வெறுமையா இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியங்கள் எல்லாம் இன்றைக்கு கட்டப்படுகிறது. இடிக்கப்பட்ட வாழ்க்கைகள் கட்டப்படுகிறது. சோர்ந்து போய் இருக்கிறவர் மேல கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறது. உன்னை பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல சட்டைகளை அடித்து. இளைஞர்கள் இளைப்படைந்து வாலிபரும் சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனமோ கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பு. ஒரு புது பலன், ஒரு உன்னத பலன், புது பலத்தினாய் கர்த்தர் உன்னை தரிப்பிக்கிறார், தரிப்பிக்கிறார். கர்த்தர் தமது கரத்தின் வல்லமை உன் மீது வைக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் சொல்வோமா. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரப்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரப்பி வழிந்திட ஆவியை
சொல்லுவோமா? எண்ணத்தக்கமாய் என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம் வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தை இடைகட்டுகிறபடியா ஸ்தோத்திரம். தளர்ந்து போன கைகள் ஸ்திரப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். சோர்ந்து போன எல்லா ஆத்துமாக்களையும், தொய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களையும் உம்முடைய ஜீவ நதியினாலே நீர் தாகம் தீர்த்து ஆமென் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஒவ்வொருவரையும் திருப்தி அடைய செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் இன்னும் நம் நடுவிலே பயங்கரமான கிரியைகளை செய்ய போகிறார். அவருடைய ஆவியை அளவிடத்தக்கவன் யார் என்று வேதம் கேட்கிறது. வானத்தை கையளவாவும் பூமியின் மண்ணை தனது மராக்கோளால் நிரக்கிற கர்த்தர். அவருடைய ஆவியை அளவிடத்தக்கவன் யார்? அவருடைய ஆவியை நீ எதற்கு ஒப்பிடுவாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமேன், ஆமேன். எல்லாரும் இன்னும் ஆவியார் நம் நடுவில் பயங்கரமான கிரியைகளை செய்ய போகிறார். நீ ஜெபிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலாய் 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 ஆவியானவர் தமது கைவல்லமை இந்த இடத்தில் அவர் நிரூபியாமல் அவர் திரும்புகிறது இல்லை. அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்யாமல் திரும்புகிறது இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நம் நடுவில் பயங்கரமாய் வெளிப்படுகிறது.